மற்றவருக்கும் நல்லதையே நினைக்கின்ற நல்ல மனம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு கவிதை பேழை. ஒரு வேண்டுகோள். கலைகள் மனிதர்களின் வாழ்வோடு இணைந்து வளர்ந்திருக்கிறது. ஒரு கலைஞன் தான் படைக்கிற ஒவ்வொன்றையும் அழகோடு படைக்கிறாங்க. இந்த கலைப்படைப்பு அழகு மட்டும் இல்லைங்க, அது மானுடத்தையும் சொல்லணும். இதனை தான் கவிஞரிடம் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறார் இந்த கவிஞர். கலையுலக பிரம்மாக்களே, மண்ணின் வனப்புக்கு புதிய அழகுகள் சேர்ப்பவர்களே, ஒரு மானுடத்தின் வேண்டுகோள். நீங்கள் சிற்பிகளாக பாறை உடைப்பவனின் சிலை வடித்தால் வியர்வை நெடி வீசட்டும் அதில். வயல்வெளி உழவனின் உருவ வார்ப்பெனில் ஈரமன் வாசம் இருக்க வேண்டும் அதில். ஓவியர்களாக தாய்மையின் பூரிப்பை சித்திரமாக்கினால் அவள் முகப்பொலிவில் வடித்தெடுக்குமாறு இருக்கட்டும் கரிசன பாச உணவுகள். ஒரு சின்ன மழலை சித்திரமா? ஆழ்மனம் கமல வேண்டும் அதன் பளிங்கு மேனியில். ஆல்ப்ஸ் மலை சிகரங்களா? அட்லாண்டிக் சமுத்திர அலைகளா? அமேசான் காடுகளா? பனிபடர் பள்ளத்தாக்குகளா? தொங்கும் அதிசய தோட்டங்களா? இயற்கையின் பிரமிப்பு எதுவும் கலைவடிவு கொள்ளலாம். ஏதாயினும் இதை நினைவில் கொள்ளுங்கள், மானுட அடையாளம் ஒன்று இருக்க வேண்டும் அதில் கட்டாயம். மனிதன் இல்லாத இணையாத எந்த வனப்பும் வனப்பில்லை. அவன் களவாத எதிலும் ஜீவ உயிர்ப்பில்லை. தேனரசன். சொல்லும் பொருளும். பிரம்மாக்கள் படைப்பாளர்கள். வனப்பு அழகு என்று பொருள். நெடி நாற்றம், பூரிப்பு மகிழ்ச்சி, மழலை குழந்தை, மேனி உடல். பாடலின் பொருள். கலை உலக படைப்பாளர்களே, மண்ணின் அழகுக்கு அழகு சேர்ப்பவர்களே, உங்களுக்கு ஒரு மனித சமுதாயத்தின் வேண்டுகோள். நீங்கள் பாறை உடைப்பவரின் சிலையை செதுக்கினால் அதில் வியர்வை நாற்றம் வீச வேண்டும். உழவரின் உருவ வார்ப்பாக இருந்தால் அதில் ஈரமண்ணின் வாசம் வீச வேண்டும். தாயின் மகிழ்ச்சியான உருவத்தை ஓவியமாக வரைஞ்சா அவரின் முகத்தில் அன்பும் பாசமும் நிறைந்திருக்க வேண்டும். சிறு குழந்தையின் சித்திரத்தை தீட்டினா அதன் உடலில் பால்மனம் கமல வேண்டும். ஆல்ப்ஸ் மலை சிகரங்கள், அட்லாண்டிக் பெருங்கடலுடைய அலைகள், அமேசான் காடுகள், பனிபடர் பள்ளத்தாக்குகள், தொங்கும் தோட்டங்கள் என இயற்கையின் விந்தை தோற்றங்கள் எவையும் கலை வடிவம் பெறலாம். ஆனால் அதில் மானிட பண்பு கட்டாயமாக இருக்கணும். மானிடம் இல்லாத எந்த அழகும் அழகல்ல. அதன் தேனரசன் அவர்கள் சிறப்பாக இந்த கவிதையை எழுதி முடித்துள்ளார். நூல்வெளி. தேனரசன் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர். இவர் வானம்பாடி, குயில், தென்றல் போன்ற இதழ்களில் கவிதைகள் எழுதியிருக்கிறார். இவரது கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் எல்லல் சுவையோடு வெளிப்படும். மண்வாசம், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம் ஆகிய கவிதை நூல்கள் இவர் எழுதியிருக்கிறார். நமக்கு பாடப்பகுதியாக உள்ள இந்த கவிதை பெய்து பழகிய மேகம் என்ற நூலிலிருந்து நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. நன்றி, வணக்கம்.